பியூஷ் கோயல் வந்திருக்காக, டிடிவி தினகரன் வந்திருக்காக, அன்புமணி ராமதாஸ் வந்துட்டே இருக்காக, திரு ஜான் பாண்டியன் வந்துட்டாங்க. இப்போ வருது யாரு? ஓகே, எல்லாரும் வந்துட்டு இருக்கிறாங்க. திரு ரமேஷ், நீங்கள்லாம் நிறைய விமர்சனம் செஞ்சுருக்கிறீங்க. இப்போ பாருங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல, அதுவும் அதிமுக அலுவலகத்தில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு இறுதி வடிவம் பெறுது. ஸோ ஒரு ரொம்ப சுமூகமாக ரொம்ப தெளிவாக அழகாக கொண்டு போய் முடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் இந்த தருணத்தில் ஒத்துப்பீங்க தானே? நான் எப்பவுமே அந்த பிரச்சனை இருக்குன்னு வருபவர் அன்புமணி ராமதாஸ் சொல்ல தேவையில்லை. டாக்டர் அன்புமணி ராமதாஸும் வந்துட்டார். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரே இடத்துல அதிமுக அலுவலகத்தில் இன்னைக்கு இனி இந்த கூட்டணியில எல்லா நாளும் கார்த்திகைன்னு பார்க்க முடியாதா? இல்ல நான் சொல்லுவது, கூட்டணி ஒருங்கிணைத்து ஒரே நாளில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படுவது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றம் தான். நான் விமர்சித்ததாக நீங்கள் கூறுவது இந்த கூட்டணியின் வலிமை பற்றியது. இந்த கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கிறதா என்கிற பார்வையை பற்றியதுதானே தவிர இந்த கூட்டணிக்குள் பிரச்சனை இருப்பதாக நான் எப்போதுமே கூறவில்லை. ஆகவே என்னுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. பர்செப்ஷன் வைஸ் டிஎம்கே அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா, இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதா என்பது பற்றிய பார்வையில் தான் நமக்குள் வேறுபாடு இருக்கிறது. சார், இந்த பர்செப்ஷனை எடுத்துப்போமே, ஒரு லாஸ்ட் மினிட் டீல்ஸில் பார்க்கும்போது அங்கே ஒரு கட்சி வெளியேறுகிறது, அதிருப்தியை வெளிப்படுத்துகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவங்க அதிருப்தியை வெளிப்படுத்துகிறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். தேமுதிகவுக்கு அதிகம் கொடுக்குறீங்களே, காங்கிரஸுக்கு அதிகம் கொடுக்குறீங்களேங்கிற குரல்கள்லாம் கேட்குது. பட் ஆனால் இங்கே எல்லாம் ஒரு குரலில் பேசுகிறாங்க. ஸோ ஏப்ரல் மாதத்தில் இந்த கூட்டணி வச்சது, ஸோ இந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் அயன் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு உதவி இருக்குன்னு பார்க்குறதா? இங்க ஒரு பிரச்சனை எழாமல் இருப்பதற்கு என்ன காரணம் பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி சென்ற முறையை விட அதிக இடங்களை பெறுகிறது. ஆகவே அந்த கட்சி கௌரவ குறைவாக போகவில்லை. காங்கிரஸ் கட்சி 3 தொகுதிகளை அதிக இடம் பெறுவதற்கு இவ்வளவு பிரச்சனை செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பிளவு, சிறிய பிளவோ பெரிய பிளவோ ஒரு பிளவை சந்தித்திருக்கிற காரணத்தால் சென்ற முறை பெற்ற இடங்களை பெற முடியாமல் இந்த முறை குறைத்து கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறது. ஆகவேதான் இங்கு பிரச்சனை எழவில்லை. அங்கு புதிதாக ஒரு கட்சி சேர்ந்து அந்த கட்சிக்கு கொஞ்சம் கௌரவமான அளவு இடங்கள் கிடைக்கும் போது அதே அளவு வலிமை பெற்றுள்ள நமக்கு ஏன் கொடுக்கக்கூடாது என்ற எண்ணம் தான் அங்கே பிரச்சனை எழுவதற்கு காரணம். எனக்கு முன்னால பேசிய திரு கோலாகல சீனிவாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்புமணி பிரிவுக்கு 5.5% வாக்கு இருப்பதாக சொன்னார். அதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். 5.5% வாக்குகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் ஒரு பிரிவுக்கு கிடையவே கிடையாது. ஒன்றுபட்ட பாமகவுக்கே அவ்வளவு வாக்குகள் இருந்திருக்குமா என்பது சந்தேகம். இல்ல, அது அவங்க 2016 தனித்தே நிரூபிச்சாங்கல்ல, அரௌண்ட் 4.5%. அதுதான் ஒன்றுபட்ட பாமகவாக இருந்த போதே 4.4% தான். திடீரென்று எப்படி பிளவுபட்ட பாமகவுக்கு, அதுவும் புதிய கட்சி உதயமாகி இருக்கக்கூடிய சூழலில் அந்த கட்சி எல்லா கட்சிகளுடைய வாக்கு வங்கியிலும் சேதாரம் ஏற்படுத்தி இருக்கும் என்று கருதப்படக்கூடிய சூழலில் எப்படி 5.5% பாமகவுக்கு மட்டும் உயரும், மற்ற கட்சிகளுக்கு தேயும் என்பதை எனக்கு புரியாத புதிராக இருக்கிறது. ரைட். இப்போ கடந்த வாரம் எல்லாம் எழுந்த விமர்சனம் எல்லாம் டெல்லியில் பண்றீங்களே அப்படிங்கும்போது அனைவரையும் இன்னைக்கு அதிமுக அலுவலகத்தில் வச்சு அவங்க செய்கிறாங்க. ஸோ இட் சென்ஸ் அ மெசேஜ் எல்லாம் அதிமுக இஸ் வெரி மச் இன் சார்ஜ் ஆஃப் திஸ் அலையன்ஸ் அப்படின்னு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக நிச்சயமாக அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய கட்சி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அந்த கட்சிக்குத்தான் தமிழகம் முழுவதும் அமைப்புகள் இருக்கின்றன. தமிழகம் முழுவதும் கிளைகள், தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வேலை செய்ய வேண்டும் பிற கட்சிகளுடைய வெற்றிக்கு. அடுத்தபடியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இன்றைக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தன்னுடைய வலிமையை நிரூபித்திருக்கிறது. ஆனால் அந்த கட்சியினுடைய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய இடம் டெல்லி. ஆகவே இங்கே ஏதாவது சரி செய்ய முடியாத பிரச்சனை இருந்தால் டெல்லியில் போய் முறையிடுவது என்பது முன்பு திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த முறையை கடைபிடித்திருக்கிறது. ஆகவே இந்த முறை திரு எடப்பாடி பழனிசாமியும் ஏதோ 1-2 பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அங்கே போயிருக்கலாம். அதை விமர்சித்த திமுக கடந்த காலத்தில் அவ்வாறு போயிருக்கிறது என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். இன்னொன்று, பாஜக காங்கிரஸை விட கடந்த முறை குறைவாக போட்டியிட்டது. அதிமுக அலையன்ஸில் 20 தொகுதியில் போட்டிட்டாங்க. இந்த முறை அது 30 ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஒரு சரியான அவங்க வளர்ச்சிக்கேற்ற நம்பர்னு பார்க்குறதா, இல்லை அவங்க செல்வாக்கை பயன்படுத்தி ரொம்ப ஜாஸ்தியாக வாங்கிட்டாங்கங்கிற விமர்சனமும் எழத்தான் செய்யும்.
நிச்சயமாக அவர்கள் வளர்ச்சிக்கேற்ற நம்பர் என்றுதான் நான் பார்க்கிறேன். செல்வாக்கை பயன்படுத்தி அல்லது அழுத்தம் கொடுத்து வாங்குவார்கள் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் என்பது டெல்லிக்கான தேர்தல் என்று ஒரு சாக்கு சொன்னாலும் கூட அந்த டெல்லிக்கான தேர்தலில் சட்டமன்ற தொகுதிகள் உள்ள நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய அசம்பிளி செக்மெண்ட் அதுல மிக பல தொகுதிகளில் அதிமுகவை விட பாரதிய ஜனதா கூடுதலாக ஓட்டு வாங்கி தனது வலிமையை உயர்த்தி இருக்கிறது. அப்படி வலிமையை உயர்த்தி இருக்கிற காரணத்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிற காரணத்தால் இந்த எண்ணிக்கை என்பது பிஜேபி டிசர்வ்ஸ் இட் என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 11% பெற்றாங்க. நிறைய அசம்பிளி செக்மெண்ட்ல அதிமுகவோட அதிகம் பெற்றாங்க. ஸோ அந்த வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல நம்பர்ஸ்ன்னு பார்க்குறீங்க. பட் அந்த ஒரு 30ங்கும் போது அந்த எண்ணிக்கையை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் சின்ன கட்சிகளுக்கெல்லாம் அவங்க சின்னத்தில் கொடுக்கும்போது அது எப்படி பார்க்கறது? கொடுப்பார்களே என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அமமுக தாமரையில் நிற்க போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்து அவர்களுடைய சின்னம் பழைய சின்னம் இருந்தால் அதில் போட்டியிடத்தான் விரும்புவார்கள். குக்கர் அது அவர்களிடம் இருக்குமா என்று தெரியவில்லை. இருந்தால் அந்த சின்னத்தில் தான் போட்டியிட விரும்புவார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான வாக்கு வாங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தனி சின்னத்தில் தான் போட்டியிட விரும்புவார்கள். தாமரையில் நின்றால் அது எனக்கு வைப்பைத்தான் இல்ல. அமமுக இந்த பத்தின கேள்வி பெருசா ஒரு மண் தெரியல. இப்ப ஐஜேக மாதிரியான கட்சி, புதிய நீதி கட்சி, இவங்களுக்கெல்லாம் ரெட்டையில நிக்க போறாங்களா இல்ல தாமரையில நிக்க போறாங்களாங்கிறது தான் இந்த கேள்விக்கான விவாதமே இருக்கு. இரட்டையில் நிற்பது மோர் வினபிலிட்டி கொடுக்கும் என்கிற கருத்தில் நான் உடன்படுகிறேன். ஆனால் அது அவர்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன என்று நமக்கு தெரியாது. ஐ சி. இப்போ நம்ம அந்த உத்தேச எண்ணிக்கையை பார்க்குறோம். அதிமுக குறைந்தது ஒரு 170 நிற்கும் அப்படின்னா அது வழமையாக அதிமுக அது செல்வி ஜெயலலிதா காலமாகட்டும் இல்லை கடந்த சட்டமன்ற தேர்தலாகட்டும் அந்த ரேஞ்ச் அவங்க தக்க வச்சுட்டா அது ஒரு டீசென்ட் எண்ணிக்கைன்னு பார்க்கலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட அந்த 160-170 ரேஞ்சில் தான். இந்த இலையும் சரி சூரியனும் சரி சற்றேறக்குறைய ஒரே ரேஞ்சில் இருப்பாங்க அப்படின்னா அது வழமையான கான்டெஸ்ட் தானே. நிச்சயமாக அதிமுக மிக அதிக அளவில் மிக அதிக எண்ணிக்கையில் போட்டியிடுவது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு போட்டியிட விரும்புகிறவர்களுக்கு அது உற்சாகத்தை தரக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும். களத்தில் அதிமுகவுக்கு சாதகமான சூழல் மேலெழுந்து வரும்போது அந்த உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. பாஜக குழு வந்திருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறோம். அதுல திரு நயினார் இருக்கிறார், டாக்டர் எல் முருகன் இருக்கிறார், அஃப்கோர்ஸ் திரு பியூஷ் கோயல் இருக்கிறார். பட் கன்ஸ்பிக்வஸ் பை ஆப்சன்ஸ் திரு அண்ணாமலை அவர்கள். அவர் அஃப்கோர்ஸ் அங்கங்கே திரு எடப்பாடி பழனிசாமியை என்டாஸ் பண்ணுறார் அப்படின்னாலும் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ அவர் இன்னும் பட்டும் படாமல் தான் இருக்கிறாரு, இல்லை அந்த பேஸ் இன்னும் பட்டும் படாமல் தான் இருக்கிற பாஜகவில் இருக்கிற அவருடைய ஆதரவாளர் மட்டும் அப்படிங்கிற ஒரு சிக்னல்ஸை வலுப்படுத்தா இந்த ஆப்சன்ஸ். இல்லை, திரு அண்ணாமலை அவர்களுக்கு நீங்கள் ஒரு ஒப்பீடு அளவில் அது தவறாக இருக்கும். இருந்தாலும் கூட சொல்லுகிறேன், பாரதிய ஜனதா கட்சியில் தனக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்று திரு சரத்குமார் அவர்கள் நேற்று கூட்டம் போட்டு அதிருப்தியை ஏற்படுத்துகிறார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு பெருமளவில் முக்கிய காரணியாக இருந்தவர் திரு அண்ணாமலை. அவருக்கு உரிய அங்கீகாரம் இன்னும் தரப்படவில்லை என்பதுதான் யதார்த்த நிலை, உண்மை. ஆகவே எந்தெந்த நிகழ்வுகளில் அழைப்பு வருகிறது, எந்தெந்த நிகழ்வுகளில் பங்கேற்க வேண்டும் என்பது அவரது அழைப்பு வருவதை பொறுத்தும் அவர் பயன்படுத்தப்படுகிற முறையை பொறுத்தும் இருக்கலாம். அதன் காரணமாகவும் அவர் வராமல் இருந்திருக்கலாம் என்று நான் பார்க்கிறேன். இந்த பாஜக பொறுத்த வரைக்கும் அவர் கட்டுப்படக்கூடியவர். பட் பாஜக கோஸ் பை டிக்டாட். இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டியிட வேண்டிய ஆயிடுச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் எடுத்துக்கிட்டாலும் கூட இங்கே நோன் ஃபேஸஸ் எல்லாருமே களமிறங்கினாங்க. ஸோ இந்த முறை பாஜக அனைத்து முக்கியஸ்தர்களும் இன்க்ளூடிங் மிஸ்டர் அண்ணாமலை களமிறக்கப்படுவாங்களா? என்ன மாதிரியான ஃபார்முலா இருக்கும்னு நீங்க அங்கேருந்து பிக் பண்றீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டால் அது பாரதிய ஜனதா கட்சி ஒரு செய்தியை உணர்த்துகிறது. அதுல அதை தவிர முக்கிய தலைவர்கள் எல்லாம் போட்டியில் இறக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. முக்கிய தலைவர்களை எல்லாம் வேட்பாளர்களாக்க வேண்டும் அல்லது பிரபலமானவர்களை எல்லாம் வேட்பாளராக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையினுடைய வியூகமாக இருக்குமானால் நிச்சயமாக அந்த பட்டியலில் அண்ணாமலையும் இடம்பெறுவார். ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு பாரதிய ஜனதாவில் உரிய அங்கீகாரம் அளிப்பதுதான் பாரதிய ஜனதா ஆதரவு மனநிலை கொண்ட வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் அண்ணாமலை விரும்புகிற காரணத்தால் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு சரியான செய்தி கொண்டு செல்லப்படும்.
ஓகே. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.